அயோத்தி ராமா உன் அருளை மறைவனே உன் அருளை மறவேனே அயோத்தி ராமா உன் அருளை மறைவனே உன் அருளை மறவேனே பொய்யாட்டத்தில ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே பொய்யாட்டத்தில ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே அயோத்தி ராமா உன் அருளை மறவேனே உன் அருளை மறவேனே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே சுவாசமாயினால் மோட்டம் போனேன் ராமா நான் மோட்டம் போனேன் ராமா ஐயா தேவாதி தேவா என்ன தெரிவில் விடலாமா தேவாதி தேவா என்ன தெரிவில் விடலாமா நாம் இறந்து போக பிறந்து வந்தோம் என்ன சுகம் கண்டோம் நாம் என்ன சுகம் கண்டோம் இடரவே நாங்கள் ஏழுமலை வந்தோம் இடரவே நாங்கள் ஏழுமலை வந்தோம் இந்த பாடல் ராம ரகுராமனை பத்தி இந்த பாடலை பாடிய புண்ணியவான் ராமசாமி புண்ணியமூர்த்தி எங்கேயே பாடி வைத்தார். ராமசாமி படையாட்சி அவர் பாடின பாடல் இது நம்ம கிட்ட எப்படி வந்து சேர்ந்தது? யாருன்னா எடுத்தாந்து கொடுத்துருப்பாங்க. யாரு எடுத்தாந்து கொடுக்கல. போடும் என் மெய்யன்பராயிருக்கும்படியானே மெய்யன்பராயிருக்கும்படியானே கப்பிவாக்கம் கோவிந்தராஜ் ஆசிரியர் பாடலை அவர் அங்கிருந்து கொண்டு வந்து அந்த பாடலை புகட்டி கொண்டு வரும் காலத்திலே, அதாவது இரண்டு கண்ணும் தெரியாத ஒரு ஆறுமுகம் தெரியாது, இரண்டு கண்ணும் தெரியாத போலவே அந்த பாட வாசனை தெரியாமல் இருந்து கோவிந்தராஜ் ஆசிரியர் அங்க பாடிக்கொண்டு இருந்தார். ஐயப்பாஜார் தான் சொல்லுவாரு, எழுத்து இல்லாதவன் கழுத்து இல்லாதவனுக்கு சமமா. அதான் சொல்றாரு, எழுத்து இல்லாதவன் கழுத்து இல்லாதவனுக்கு சமமா. சமம் பொருந்தியவனாக இருந்து பாப்பா கழுத்து இருக்குதா இல்ல வெறும் முண்டமா இருக்குதான். அதனால வேண்டி அந்த கோவிந்தராஜ ஆசிரியர் எனக்கு அவர் பாடம் புகட்டி கொண்டு இருக்கும் போது
படிப்பறிவு இல்லை என்றால் ஆ. எனக்கு பகிர்ந்தறிவு இருந்தது. ம், ம். ஒரு குருவை மறவாமல் படிக்கு ஆ. செவி கொடுத்து கேட்டேன். ஆ. இந்த பாடலை பிழையில்லாமல் பாடிக்கொண்டு வருகின்றேன். எல்லா வாத்தியாரும் சொல்லி கொடுத்தாக்க மானாக எதை கொடுத்து கேட்பான்? செவி கொடுத்து இவர் மட்டும் எதை கொடுத்து நாங்களாம் என்னத்தை கொடுத்து கேட்போம்? ஏன்னா பாடங்களை புகட்ட முடியவில்லை. நம்மள மூவை கொடுத்து கேட்போம். அப்படி இந்த பாடலை எனக்கு இரண்டாவது புகழ்ச்சி வைத்த ஆமா. கோவிந்தராஜ ஆசிரியர் கோவிந்தராஜ் ஆசிரியர் இன்றைக்கு முக்காதரம் அவருடைய பாடம் தான் இந்த உள்ளத்துல புகழ்ந்து ஆ, ஆ. நம் திரௌபதாதேவி நாடக சபாவில உள்ள பூந்து வரத்தே கோவிந்தராஜ ஆசிரியர் பாடம் அறியும். ம். அப்படி இருந்தாலும் இந்த பாடலை பாடிக்கொண்டு வந்தனே எதற்காக என்றால் இதோ இருக்கும்படியான பாயிலூர் யதாசனத்திலே ஆமா. அதாவது நீர்வளம் நிலவளம் குடிவளம் என்று சொல்லும்படியான ஆ. இந்த வளங்களை நல்லா புகழ்த்தி வந்தவர். ஆமா. என் தமிழனாக இருக்கும்படியான ஜெகராமன் என்று சொல்லும்படியான ஆ. சவணாபிரியந்தன் கவர்ந்து சென்று 15 தினங்கள் ஆகிவிட்டது. ஆமா. பிரிந்தால் 16. ஆ. 16வது நாளையிலே ஆ. அதாவது பெண்டு பிள்ளைகள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் மாமன் மைத்துனர் ராமாசேச ஒருமிக்க சேர்ந்து நாளை ஆலாவரிச்சத்தின் கீழ ஆ. 1000 பிராமணரை கொண்டு வந்து வெடிச்சு போச்சு. அன்னதானோ சொன்னதானோ கோதானோ வசந்தானம் என்று சொல்லும்படியான ஆ. 32 தானா தர்மங்களை கொடுத்து ஆமா. சிலோ தர்ப்பணம் என்று சொல்லும்படியான அந்த ஈமக்கடங்கு முடிக்க போகின்றார். ஆ, ஆ, ஆ. அன்னவருக்காக அவர் இப்படியே இரவெல்லாம் கண்மிழித்து ஒரு நாடகதாரிகளை கொண்டு வந்து அவருக்காக இரவெல்லாம் அவருடைய பெயரை உற்சாகம் பண்ணி கொண்டு இருந்தால் ஆ. யம வழியை விட்டு யம தண்டனை விட்டு யம தண்டனை விட்டு ஹரிச்சந்திர ஹரிச்சந்திர பதவிக்கு சேரும்படியாக ஆ. இது அமர்ந்திருக்கின்றார்களே ஆ. அவர்களெல்லாம் அமர்ந்து ஆ. அவர் கண்ணுற்று முதல்ல துட்டு வாங்கு, பேசி அப்புறம் பேசலாம். அப்படி கண்ணுற்று பார்த்து அந்த ஒரு மோட்ச வழி நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. அது நடந்து கொண்டே இருக்கட்டும். ஆமா. பூக்குமா மரங்கள் எங்கே போர் மதன் சிறங்கள் எங்கே ஏகசாலைகளை எங்கும் எவர்கள் இலைகள் எங்கே. சாமி ஒரு டவுட், இதுல எதுனா பங்கு எனக்கு கொடுப்பியா? கொடுக்குறேன் கொடுக்குறேன். ஊங்கோட்டிங்க right. உள்ள போடுவேன். நீ வேணா இரு, நான் அப்புறமா சொல்றேன். பூக்குமா மரங்கள் எங்கே போர் மதன் சிறங்கள் எங்கே ஏகசாலைகள் எங்கும் எவர்கள் இலைகள் எங்கே கோகுல துணிவும் எங்கே கோபியார் வீடும் எங்கே சுபாஜிய மகாரத்தின் மகாரணம் இருந்தே நாட்டுக்கு நன்னடா உலக முடியாது. ஆமா. பாயூர் யதாசனத்திலே காலையில் சென்றிருக்கும்படியான சமயன் ஜெகராமன் என்று சொல்லும்படியான புண்ணியமூர்த்திக்காக தன் பிள்ளையாய் இருக்கும்படியான அதாவது அண்ணன் பிள்ளையாய் இருந்தால் என்ன, தான் பெற்ற பிள்ளையாய் இருந்தால் என்ன, ஆமா. இரண்டும் ஒன்றே. அப்படியா இருக்கும்படியான அதோ இருக்கும்படியான சிவா பிள்ளைகளை தாங்க நம்ப முடியாது. ஆயிரத்துல துட்டு இருந்தா ஒண்டியா போய் வாங்கி குடிச்சிடும். கண்டிப்பா அண்ணன் வீட்டு பிள்ளை இருந்தா கொண்டு வாங்கினா பாதி எடுத்து கொடுக்கும் நமக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி சிவாய் சிவாய் என்று சொல்லும்படியான பொன்னிய மூர்த்தி தன் சிறிய தந்தையா இருக்கும்படியான ஜெகராமன் ஐயாவை சொற்கள் சேர வேண்டும் என்று ஆமா. அவர் நினைவு சின்னமாக எனக்காக வேண்டியும் திரௌபதாதியை நாடக சபாவை முன்னிட்டு ஆமா. இது ரூபாய் 500 கொடுத்து கொண்டாடி இருக்கின்றார். இந்த இல்லறத்திலே அபஜயம் வராமல் படிக்கு சுபஜயம் வரும்படியாக பாண்டுரங்கனைய பாஞ்சாலியம் பிரார்த்தி கொள்கிற சுபஜயம் அது கூட